ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருக்கிற ஒருவர், இறைவனே கதி என்று இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு ஞானி. ஆனால் கொஞ்சம் வித்யா கர்வம் வந்து விட்டது. வித்யா கர்வத்தோடு கங்கையிலே நீராட போனார். அவருக்கு ஒரு கர்வம், நான் பெரிய ஞானி, எல்லாம் கற்றறிந்தவன். அதோடு போகிறார். போகிற போது அவருடைய காலணி சிறிது அருந்து போய்விட்டது. அருந்து போன காலணியை சரி செய்யலாமே என்று அங்க இருக்கிற செருப்பு தைக்கிறவன் இடத்துல கொண்டு போய் காலணியை கொடுத்தார். இப்படி தூக்கி போட்டார். அவன் அதை பணிவாக எடுத்து அந்த காலணியை தைத்து கொடுத்தான். இதை வாங்கிக்கிட்டு இவர் கேட்டார், உனக்கு என்ன சம்பளம் வேண்டும்? சரி செய்தல, என்ன சம்பளம் வேண்டும்? அவன் சொன்னா, எனக்கு சம்பளம் ஒன்றும் வேண்டாம்யா, இந்த தாம்பூலத்தை கங்கையிலே சேர்த்து விடுங்கள். கங்கையில நீராட தானே போறீங்க, இந்த தாம்பூலத்தை கங்கையில் சேர்த்து விடுங்கள். ஒரு தாம்பூலம் கொடுத்தான். இவருக்கு இருந்திருந்தும் செருப்பு தைக்கிறவன் கொடுக்கிற தாம்பூலத்தை கொண்டு போய் கங்கையில விடுறதான ஒரு ஏளனம் வேறு. இருந்தாலும் கடனே என்று பெற்றுக்கொண்டார். இந்த தாம்பூலத்தை கொண்டு போய் கங்கையில் சேர்க்கலாம் என்று கங்கையிலே போய் மூழ்கியவர் இந்த தாம்பூலத்தை கங்கையில் போட போனார். கங்கா மாதாவே மேலே வந்து அந்த தாம்பூலத்தை கையிலே வாங்கி கொண்டாள். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இத்தனை நாட்கள் கங்கையில் நீராடி இருக்கிறேன், ஒருபோதும் கங்கா மாதா மேலெழுந்து வந்ததிலேயே அவருடைய கைகள் மேலே வந்து இந்த தாம்பூலத்தை வாங்கி கொண்டதே என்று மிகப்பெரிய ஆச்சரியம். அதோடு நின்று விடவில்லை கங்கா மாதா. இந்த தாம்பூலத்தை வாங்கிய கைகள் உள்ளே போய் திரும்பவும் அந்த கைகள் மேலே வந்தது. ஒரு நவரத்தின வளையல் கையிலே இருந்தது. ஒரு நவரத்தின வளையல். தாம்பூலத்திற்கு பரிசாக அந்த கைகள் அந்த நவரத்தின வளையலை கொடுத்தது. அந்த ஞானி அந்த வளையலை எடுத்துக்கொண்டார். கைகள் உள்ளே போய்விட்டது. இந்த வளையலை பார்த்தா ஜொலிக்கிறது. 1000 கோடி சூரியனுடைய பிரகாசம் அந்த வளையல்ல தெரிகிறது. இந்த வளையல் யாருக்கு போய் சேரணும்? செருப்பு தைக்கிறவனுக்கு போகும். ஆனால் அந்த வளையலை பார்த்தவுடன் கலங்காத மனமும் கலங்கி விட்டது. வளையலை தனக்கே உடமையாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதுக்குள்ளே வந்துட்டு. இந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா, அன்பு வாழ வைக்கும், ஆசை அழித்து விடும். அந்த வளையல் மீது இறைவன் மீது அன்பு வைக்காமல் ஆசை வைத்த காரணத்தினால் அதை எடுத்துக்கொள்ள தோன்றியது. அதை எடுத்துக்கொண்டு நேர வீட்டிற்கு போனார். அவருடைய மனைவியார் அந்த வளையலை பார்த்தார், ஆசையாக எடுத்து அணிந்து கொண்டார். அப்ப அந்த மனைவியார் ஒரு யோசனை சொன்னார், இந்த வளையலை நான் அணிந்து கொள்வதை விட நம் நாட்டு ராஜாவினுடைய தர்ம பத்தினியாக இருக்கிற அந்த சக்கரவர்த்தினி அணிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார். நேரே காசிராஜன் அரண்மனைக்கு போனார். அவனை வணங்கி விட்டு, அரசே உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று வளையலை கொடுத்தார். அரசன் வாங்கி பார்த்து ஆச்சரியப்பட்டான். தேவலோகத்தில் செய்யப்பட்டது போன்ற இவ்வளவு அழகான நவரத்தினங்கள் பதித்த வளையலை உனக்கு யாரப்பா பரிசாக கொடுத்தார்கள் என்று அந்த வளையலை பார்த்து ஆச்சரியப்பட்டு தன் மனைவியிடம் கொடுத்தான். அவள் வாங்கி அணிந்தால் அவள் கைகளுக்கு செய்தது போலவே அழகாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி அடைந்த அவள் உடனே அரசன் மிகப்பெரிய பொன்னும் பொருளும் பட்டாடைகளும் பரிசாக தருவான், இந்த ஞானி வெளியில காத்திருக்கிறார். அப்ப இந்த அரசி ஒரு குண்டை தூக்கி போட்டான். ஒரு வளையல் தான் இருக்கிறது, இன்னொரு வளையல் எங்கே? ஜோடி வளையல் இருந்தாதானே வளையலுக்கு மரியாதை. இப்போ ஒரு வளையல் தானே இருக்கு, இன்னொரு வளையல் எங்கே என்று கேட்டால், அரசன் கேட்டான், இன்னொரு வளையல் எங்கே? ஞானி சொன்னார், என்னிடம் ஒரு வளையல் தான் இருக்கிறது. அதெப்படி ஜோடி வளையல் செய்யாத ஒருவன் இருப்பானா? ஒரு பொற்கொள்ளன் செய்யறவன் ஜோடியார் தானே செய்வான். ஒரு வளையலை மறைத்து வைத்துக் கொண்டு ஒரு வளையலை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாய், இன்னொரு வளையலை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நாளை உன்னை சிரச்சேதம் செய்து விடுவேன். அவர் நினைச்சார், வந்ததுடா வம்பு, போய் பரிசு கொடுத்து பொண்ணும் பொருளும் வாங்கி வந்து மனைவியை மகிழ்ச்சி படுத்தலான்னா தலை போயிடும் போல இருக்கேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கு. இப்ப யாரிடம் போய் கேட்டா வளையல் கிடைக்கும்? திரும்பவும் காலணி தைக்கிறவனை பார்க்கணும், இன்னொரு தாம்பூலத்தை வாங்கணும், அதை கொண்டு போய் கங்கா மாதா கிட்ட சேர்க்கணும், அவன் இன்னொரு வளையலை கொடுக்கணும். வேற வழி இல்லை. நேரே போனார். அந்த காலணி தைக்கிறவனை பார்த்து சொன்னார், ஐயா நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், தெரியாமல் செய்து விட்டேன், அறியாமல் செய்த பிள்ளையை மன்னிப்பாயாக. ஏன்னா நீ கொடுத்த அந்த தாம்பூலத்தை கொண்டு போய் கங்கையிலே சேர்த்தேன், கங்கை மாதா அதை பெற்றுக்கொண்டால்
பெற்றுக்கொண்ட கங்கை மாதா என்ன செய்தால், எனக்கு ஒரு வளையலை பரிசளித்தால் நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்காமல் கொண்டு போய் அரசனிடம் கொடுத்து விட்டேன். அரசன் இன்னொரு வளையலை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். தயவு செய்து இன்னொரு தாம்பூலம் எனக்கு கொடு, இன்னொரு தாம்பூலத்தை எனக்கு கொடு, நான் அதை கொண்டு போய் கங்கையிலே சேர்த்து இன்னொரு வளையலை பெற்றுக் கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்தால் தான் என் தலை நாளைக்கு தப்பும். அந்த காலணி தைக்கிறவன் சொன்னான், தாம்பூலம் கொடுத்தால் தான் கங்கா மாதா தருவாள் என்பதல்ல, உங்களுக்கு தேவை இன்னொரு வளையல் தானே, இருங்கள் தருகிறேன் என்று சொல்லி அந்த கங்கை மாதாவை மனதார நினைத்து வாயார துதித்து, பக்கத்துல ஒரு சின்ன டப்பா வச்சிருப்பான் தெரியுங்களா, தண்ணி ஊத்தி செருப்பு தைக்கிறவன், அந்த சிறிய பாத்திரத்தினுள்ளே கையை விட்டான், இன்னொரு வளையல் வந்தது. பார்த்து விட்டு அந்த ஞானி ஆச்சரியப்பட்டான். அப்ப இறைவன் யாரிடத்திலே இருக்கிறான் என்றால், வெறும் படித்த பண்டிதரிடத்திலே மட்டும் இல்லை, ஞானி என்று தவம் புரிவனிடத்திலே மட்டும் இல்லை, எவன் மனதார நினைக்கிறானோ அவனிடத்தில் எல்லாம் இறைவன் இருக்கிறான். இப்ப இறைவனுக்கு அளப்பரிய கருணை, அவன் கங்கு கரை காணாத கடல், அவனுக்கு முடிவு காண முடியாதவன். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று அழைத்து பாருங்கள். இந்த நெஞ்சக கோவிலுக்கு குடியிருப்பதற்காகத்தான் இறைவன் காத்து கிடக்கிறான். யாருடைய கோவிலில் குடியிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. இவன் மனதிலே ஒரு இடம் தர மாட்டான். ஏன்னா உலகத்திலே மிக தூய்மையான இடம் எது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம், மனம். மனம்தான் மிக தூய்மையான இடம். மனதிலே சரியானபடிக்கு ஒருவனுக்கு அறிவும் ஆற்றலும் சேர்ந்து இறைவனை வணங்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால், அவனை விட உயர்ந்தவன் உலகத்தில் இல்லை, அவனை விட உயர்ந்தவனாக இறைவன் மதிப்பதும் இல்லை. மனுநீதி சோழனுடைய வரலாற்றிலே மிகச்சிறப்பான ஒரு காட்சி நடந்தது. நான் பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியப்பட்டு போவேன், இப்படியும் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? நான் என் மாணவர்களிடம் சொல்வதுண்டு, அப்பா இந்த நாடு சத்தியத்தினாலும் சத்தியாகிரகத்தினாலும் அகிம்சையினாலும் சுதந்திரம் பெற்றதென்று இன்னும் 50 வருடங்கள் கழித்து சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வெற்றி அகிம்சையால் கிடைத்தது என்று சொன்னால் நம்ப மறுப்பார்கள். அப்படி மாறிவிட்டது காலம். ஆனால் இங்கே மனுநீதி சோழன் அரசவையில் உட்கார்ந்திருக்கிறான், மணியின் நாக்கு அசைகிறது. என்னடா மணியின் நாக்கு அசைகிறது, யார் அசைக்கிறார்கள் என்று ஓடி போய் இந்த மணி நாக்கு அசைந்தது எப்படி இருந்ததாம், அவனின் உயிர் அசைந்ததாம். மணி நா அசைந்தது, உயிர் அசைந்ததாம். ஏன் அசைந்தது என்றால், நீதி தவறினால் அன்றோ மணி அடிப்பார்கள், என் நாட்டில் நீதி தவறு விட்டதோ என்று உயிர் அலைப்பாய்ந்ததாம். உயிர் போயிடலாமான்னு நினைச்சதாம் அவன் உடம்புல இருந்து. ஏன்னா அந்த உயிர் எதற்காக இருக்கிறது? மனு அவன் நீதிக்காகவே வாழ்கிறான் என்பதனால் இருந்தது. யார் அடிக்கிறார்கள் மணியை என்று போய் பார்த்தா ஒரு பசுமாடு அடித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வரலாறு தெரியும். பசு அடித்துக் கொண்டிருக்கிறது. அரசன் பார்த்தான், என்ன குறை என்று கேட்டான். ஒன்றுமில்லை, இளவரசன் வீதி விடங்கன் அவன் தேரிலே போகிற போது அவன் தேர்காலில் அடிபட்டு கன்றுக்குட்டி இறந்து போனது. துக்கம் தாழ மாட்டாமல் பசு வந்து மணி அடிக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அரசன் தீர்ப்பு சொல்கிறான். தீர்ப்பு சொல்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவன் யார்? அரசன். அவன் யார்? அந்த மகன், அந்த ஒரே குலக்கொழுந்து வருங்கால வாரிசை பெற்றெடுத்த தந்தை. ஒரு விதத்தில் தந்தை, ஒரு விதத்தில் அரசன். தீர்ப்பு சொல்லணும். என்ன சொல்லியிருப்பான்? அதே போல வீதி விடங்கனை படுக்க வைத்து நான் தேர்காலில் ஓட்டி அவனை கொல்ல போகிறேன். இதுதாங்க தீர்ப்பு. தீர்ப்பை கேட்டவுடன் நமக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தானே இருந்தது. ஆனால் இந்த அமைச்சர்கள் எல்லாம் எழுந்து நின்று வாதாடினார்கள். யாருக்கு வாதாடினார்கள்? மனுநீதி சோழனுடைய மகனுக்காக. தந்தை தண்டனை கொடுக்கிறான், அமைச்சர்கள் மகனுக்காக வாதாடுகிறார்கள். அவன் மகனுக்காக. அவர்கள் சொன்னார்கள், அரசே நீ கொடுத்த தண்டனை சரிதான், இல்லை என்று சொல்லவில்லை. சிறிது சிந்தித்து பாருங்கள். 6 விஷயங்கள் இதுல இருக்கு. அவன் குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு ஒரு நீதிபதியா இருந்து வாதாடுறாங்க, ஒரு வழக்குரைஞராக இருந்து வாதாடுகிறார்கள். அது ஒரு அமைச்சர் எழுந்து சொன்னார், அப்பா அது அரச வீதி, அரச வீதியிலே கன்று வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப தப்பு யார் மேல? அரச வீதியில அரசன் மட்டும் தான் போறணும்.
அரச வீதியிலே அரச குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போக வேண்டும். அதிலே கன்று வந்தது கன்றினுடைய தவறு, முதல் விஷயம். இரண்டாவது, அவன் பெரிய தேரிலே உட்கார்ந்திருந்தான். பெரிய தேரிலே உட்கார்ந்திருந்தவனுக்கு கீழே கன்று வந்தது தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாத கன்று சக்கரத்தில் மாட்டிக்கொண்டதினால் தவறு வீதி விடங்கன் மீது இல்லை. மூன்றாவது, அது மணிகள் கட்டப்பட்ட தேர். மணிகளின் சத்தத்தின் நடுவே கன்றின் சத்தம் காதில் விழவில்லை. கன்று ஓடி வந்த சத்தம் காதில் விழவில்லை, அதனால் தேர் ஏறிவிட்டது. நான்காவது, 4 வகை படைகளும் புடைசூழ வந்தான். தடுக்க வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த 4 வகை படைக்கும் இருக்கிறது. தடுக்காத குற்றம் 4 வகை படையை சார்ந்தது. அப்ப அவர்கள் தான் குற்றவாளிகளே தவிர இளவரசன் குற்றவாளி அல்ல. ஐந்தாவது, வேண்டுமென்னே கொள்ளவில்லை. இந்த கன்றை கொல்லணும்னு அவன் போய் கங்கணம் கட்டி கொண்டு போகல, கையில அருவாள் எடுத்துட்டு போய் அதை வெட்டி தீர்வன் போகல. தெரியாமல் நடந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்யலாம். வேத விற்பனர்களை அழைத்து வந்து யாகம் நடத்தலாம், தான தர்மங்கள் செய்யலாம். இந்த தவறுகளின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால் அந்த குற்றவாளி அந்த இளவரசன் மீது என்ன குற்றம் இருக்கிறது சொல்லுங்கள் என்று அந்த அமைச்சர்கள் வாதிட்டார்கள். இப்ப சொல்லுங்க, வீதிவிடங்கன் குற்றவாளியா? வீதிவிடங்கன் குற்றவாளியா? நம் மனதிலே நிறுத்தி பார்த்தால் கூட அவன் குற்றவாளி அல்ல. இறுதியாக வீற்றிருந்த அமைச்சர்கள் இன்னொன்றை சொன்னார்கள். ஆறாவதாக ஒன்று, மனித உயிருக்கு கன்று உயிர் இணையானது அல்ல. மனிதனுடைய உயிருக்கு பசுக்கன்றின் உயிர் இணையானது அல்ல. எனவே அவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அங்கே உட்கார்ந்திருக்கிற மனுநீதி சோழன் சொன்னான், இதையும் தாண்டி தீர்ப்பு தருகிறேன், வீதி விடங்கனை தேர்காலில் இட்டு கொள்ள வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று கேட்டார்கள், எதற்காக வீதி விடங்கனை கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது மனுநீதி சோழன் ஒரு வார்த்தை சொன்னான். இந்த அறிவு இருக்கே, அறிவு, ஆண்டவன் 6வது அறிவை எனக்கு வைத்து படைத்தான். எதற்கு தெரியுமா? எதற்காக படைத்தான் தெரியுமா? உனக்கு வருகிற துன்பம் எப்படிப்பட்டது என்பதை உணராத அறிவுக்கு அறிவுன்னு பெயர் இல்லை. இன்னொருவனுக்கு வருகிற துன்பத்தை தன் துன்பமாக பாவிக்கிறவனுக்கு தான் அறிவு இருக்குன்னு பேராம். அறிவினுடைய செயல் என்ன என்று சொன்னால், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. பசுவின் துன்பத்தை பார்க்கிற போது, அதை துடிக்கிற போது அந்த துன்பம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். அந்த துன்பத்தை நீக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நீக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏனென்றால் உயிரை பெற்று தருகிறவன் இறைவனாக நான் இல்லை. அப்ப அதற்கு மாற்று ஏற்பாடாக அந்த கன்றின் உயிருக்கு ஈடு இணையாக என் மகனின் உயிரை கொடுத்தாக வேண்டும். இப்படியும் ஒரு தீர்ப்பா? இறைவன் அவனுக்கு காட்சியளித்தான். ஏனென்றால் அந்த மனத்தின் தூய்மை. இதுவே வேறு ஒரு தந்தையாக இருந்தால் யாராவது ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்களா மகன் பிழைப்பதற்கு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தந்தைகளுக்கு மத்தியில் தன் மகனை தானே தேர்காலில் இட்டு கொல்ல துணிவதற்கு காரணமாக இருக்கிறானே என்று இறைவன் ஓடி வந்தான். அதனால்தான் வள்ளல் பெருந்தகை மனுமுறை கண்ட வாசகம் எழுதினார்.